சந்திப்பிலே மிக முக்கியமாக இந்திய பொது தேர்தலிலே ஏற்பட்ட அந்த முடிவுகளும் அதன் எதிர் விளைவுகளும் என்ற ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் இங்கே கூற விரும்புகின்றோம். இந்தியாவினுடைய பொது தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மிக அமோகமான ஒரு வெற்றியை பெற்று 3-2க்கு அதிகமான ஒரு பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடிய விதத்திலே தனிப்பெரும் கட்சியாகவும் அறுதி பெரும்பான்மையாகவும் வெற்றி பெற்றதற்கு இந்தியாவுடைய பிரதமர் மாண்புமிகு ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது வாழ்த்து செய்திகளை ஜூன் மாதம் 2ஆம் தேதி இடப்பட்ட கடிதம் மூலம் அனுப்பி வைத்திருந்தேன். அந்த கடிதத்தினுடைய விடயங்களைத்தான் நாங்கள் ஊடகவியலாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த கடிதம் ஆங்கிலத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் கூறுவதாக இருந்தால், முக்கியமாக இன்றைய தினத்தை நான் பத்திரிகையாளர் சந்திப்புக்காக எடுத்தது 13வது திருத்தம் பற்றிய ஒரு விடயத்தை இங்கே சொல்லப்படுகின்றது. 13வது இலங்கை அரசியலமைப்புக்கான 13வது திருத்த சட்டம். ஒவ்வொரு முதலாவது திருத்த சட்டத்தை 80வது நிலைப்பாட்டில் 13வது தடவையாக இதுவரை 18 தடவைகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. 19வது தடவை திருத்த யோசிக்கிறார்கள். 20 என்று இப்படியாக சென்று கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையிலே 13வது திருத்தத்தின் கீழ் அமைக்கப்பட்ட அந்த மாகாண சபைகள் சட்டம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்ட மாகாண சபை சட்டத்தை அமல்படுத்துமாறு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இப்பொழுது புதிய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல் செய்ய வேண்டும் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதி மாண்புமிகு மஹிந்த ராஜபக்சேவுக்கு கூறியதாக ஊடகங்களிலே செய்தி வந்திருக்கிறது. இதிலே எங்களுடைய நிலைப்பாடு, ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தமிழ் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான செய்தி சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அதிலே ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கடிதத்தை நான் உங்களுக்கு எல்லோருக்கும் பிரதியை தருகின்றேன். ஆகவே வாசிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கின்றேன். அதிலே குறிப்பிடக்கூடிய அம்சங்கள் என்னவென்றால், 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையிலே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை நான் சந்தித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மரண சடங்கிலே சந்தித்த பொழுது, நீங்கள் என்றாவது ஒரு நாள் பாரத பிரதமராக நீங்கள் வருவீர்கள் என்று நான் அங்கே அந்த இறுதிச் சடங்கின் பொழுது பெசன்ட் நகரிலே வைத்து கூறியதை, கைலாக கொடுத்து கூறியதை அவர் புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார். அதை நான் அதில் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். இன்னும் இந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு, அதாவது வன்னியிலே மிகப்பெரிய அவலம், முள்ளிவாய்க்கால் அவலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்திய தலைநகர் புதுடெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கௌரவ எல்.கே. அத்வானி அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்த பொழுது, ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டுள்ள இலங்கை படையினரால், அதே போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும், எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பகிரங்கமாக நான் வலியுறுத்தியதையும் குறிப்பிட்டிருக்கின்றேன். மற்றது, இதிலே எங்களுடைய அடிப்படை சட்டபூர்வமான அரசியல் உரிமைகளை சமத்துவம், கௌரவம், நீதி என்ற அடிப்படையிலே நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றோம். இதைவிட கடந்த காலங்களிலே 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பற்றி கூறியிருக்கின்றேன். ஆகவே தமிழில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்க விரும்புகின்றேன். தமிழ் மொழிபெயர்ப்பை கௌரவ மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பப்பட்டதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கூறினால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் இடமளிக்கின்றேன்.